யாக்கோபு 4வது அதிகாரத்தில் நம்ம இருக்கோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17 வசனங்கள் இருக்கிறது. முதல் 10 வசனங்களை வாசிப்போம். நேரம் இருந்தால் நமக்கு மிச்ச வசனங்களையும் நினைக்கிறேன். யாக்கோபு 4. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையென்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இனி நாம் 1ஆம் வசனத்தை மீண்டும் படிப்போம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. எப்படி எபிரேயர் புஸ்தகம் யூத கிறிஸ்தவர்களை மனதில் கொண்டு எழுதப்பட்டதோ அதே பின்னணி தான். அதில் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலே பொதுவாக நெருக்கத்தில் இருக்கிறவர்களை மனதில் வைத்து எழுதுகின்றார். 13 மீதமுள்ள அதிகாரத்திலே மற்றும் 5ஆம் அதிகாரத்திலே 6 வசனங்களை கிறிஸ்தவர்களை ஒடுக்கிறவர்களை குறித்து எழுதுகின்றார். இதில் இந்த இடத்துல நெருக்கங்களை குறித்து எழுதும்போது முதலாவது உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் இதனாலே வருகிறது என்று சொல்கிறார். உங்களுக்குள்ளே என்று சொல்லும்போது அடிப்படையில் மனிதரை பேசுகிறார், ஜெனரலைஸ் பண்ணி தான் பேசுகிறார். ஆனால் ஜெனரலைஸ் பண்ணி பேசுகிறாருனால் அப்போ சபைக்கு பொறுப்பில்லை என்றல்ல, சபைக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கிறது. உலகமுங்கும் யுத்தங்கள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, சபையிலும் பிரச்சனை இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்குள்ளாய் பிரச்சனை இருக்குது. அப்படி புரிய வேண்டும். அப்போ அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. ஒரு புஸ்தகத்தில் படித்த ஞாபகம் இருக்கிறது, மனித அவயவங்களில் 248 அவயவங்கள் இருக்கிறது. எத்தனை என்று எனக்கு சரியாக தெரியாது, ஒருவேளை மருத்துவ ரீதியாக சொல்லியிருக்கலாம். 248 அவயவங்கள் சரீரத்தில் இருக்கின்றது. அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் சொல்லும்போது ரோமர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 17 வசனம், 21ஆம் வசனம் மற்றும் 23 மூன்றையும் படிப்போம். ரோமர் 7. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதர்களிலே கிறிஸ்தவத்தை சரியாக புரியாமல்
கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டே கிறிஸ்தவத்தை தவறான புரிந்தவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். பலருடைய பார்வை என்னவென்றால், மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் அவன் ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு முன்பிருந்த நிலையை அடைந்து விடுகிறான். அதாவது பாவமே இல்லாத ஒரு வாழ்வு, பாவமே இல்லாத சரீரம் என்று ஒரு கருத்து. சிலர் அப்படி நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவமோ அப்படிப்பட்ட கிறிஸ்தவ போதனையோ பைபிள் சொன்ன போதனை அல்ல. ஏனென்றால் இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையும் சேர்த்து தான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்யுது. அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆதாமுடைய வீழ்கையினால் நமக்குள்ளாக இருக்கிறதான அந்த பாவ சுவாபம், பாவம் செய்கிறோமோ செய்யவில்லையோ அது வேறு, பாவ சுவாபம் நமக்குள்ளாக இருக்கிறது. அதான் 21 மேலும் அதை குறித்து என்ன சொல்றாரு? ஆகையால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். கிறிஸ்தவனாக விசுவாசியாகிய நான் நன்மை தான் செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னிலே ஒரு இயலாமை அல்லது தீமை அல்லது பாவம் அல்லது நான் விரும்புவதற்கு எதிராக, நான் நல்லது செய்ய விரும்புவதற்கு எதிராக செயல்படுகிற செயல்பாடு என்னிலே காண்கிறது என்று சொல்றார். அடுத்தது 22 படிப்போம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். உள்ளான மனிதன் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஆவிக்குரிய மனிதன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போது நாம் படுகிற அந்த புது மனிதன் என்று பைபிள் சொல்லுகிறது. அதில் நான் என்ன இருக்கிறேன்? நியாயப்பிரமாணத்தின் மேல் அல்லது ஆண்டவருக்குரியவர்கள் மேல் எனக்கு விருப்பம் இருக்கிறது. 23 ஆயிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். இன்னவர் மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி, நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களிலும் அது தாக்கம் இருக்கிறது. எப்போ? மீண்டும் ரட்சிக்கப்பட்ட பின்பு தான் அவர் பேசுகிறார். காண்கிறேன், அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. இட் மேக்ஸ் மீ பிரிசனர் ஆஃப் த பாஸ்ட். இதில் சொல்லுவாங்கல்ல, பிரிசனர் ஆஃப் த பாஸ்ட்னு. ஆல்தோ வி ஆர் சேவ்டு, வி ஆர் நியூ கிரியேச்சர், இன் எ சென்ஸ் வி ஆர் பிரிசனர் ஆஃப் த பாஸ்ட். அந்த பாவத்தினுடைய பிடியில் தான் நம்ம அநேக வேளையில் இருக்கிறோம். அதனால தான் யாக்கோபு சொல்றாரு, உங்கள் அவயவங்களில் இல்லை உங்களுக்குள்ளாக இருக்கிற போர் செய்கிற இச்சைகள். அப்படின்னா போர் செய்கிற இச்சைகள் எப்படி இருக்கிறது? அது ரோமர்லே நாம் படித்த அந்த பாவ சுபாவத்தினுடைய தாக்கம். இது யுத்தமாக மாறுகிறது, நமக்குள்ளாகவும் யுத்தம். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை படித்தீங்கன்னா இன்டர்னல் வாரம் தான் சொல்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற போராட்டம், ஒரு பக்கம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், மறுபக்கம் பாவம் அழுத்துகிறது. இதற்குள்ளாக இந்த போராட்டம், இந்த போராட்டம் தான் சில சக மனிதனுடைய வாழ்விலே பிரச்சனையை கொண்டு வருகிறது. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வருகிறாருன்னா, பிரச்சனை 2 பேருக்குள்ள அல்ல அல்லது சபைக்குள்ள அல்ல, பிரச்சனை முதல்ல நமக்குள்ளால, நம்முடைய பீயிங்கில், நம்முடைய மனித தன்மைக்குள்ளாக, மனித சோபத்துக்குள்ளாகத்தான் அது முதல்ல இருக்கிறது. ஆக யுத்தம் வெளியிலே வருகிறது இல்லை, யுத்தம் உள்ளிருந்து வருகிறது. அதுதான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் 2ஆம் வசனம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள் என்று சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு கேள்வி, இச்சித்தது கிடைக்கவில்லை அப்படின்னா நம்ம விரும்புகிற போல வாழ முடியவில்லை இல்லை. பொதுவாக மனித இயல்பு நாம் நினைப்பது போல வாழ்ந்து விடலாம் என்பதுதான் ஒரு அது எல்லா மனிதரும் இயல்பாக தோன்றுவது. அப்படி என்றால் நாம் நினைப்பது போல எல்லாம் போகும், அப்படி போகாது. அதான் சொல்றாரு, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும். பலர் இந்த வசனத்தை தவறாக புரிவாங்க. அதனால தான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், ஜெனரலாக தான் போயிட்டுருக்கிறார். ஃப்ரம் ஜெனரல் டு த பர்டிகுலர் ஹி கம்ஸ். அப்படின்னா நார்மலாக கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் ஃப்ரம் த பர்டிகுலர் டு ஜெனரல் போவாங்க. அப்படின்னா கிறிஸ்தவர்களை மையமாய் கொண்டு பேசிவிட்டு உலகத்துக்கு போவாங்க. யாக்கோபு பல வேளைகளிலே உலகத்தோடு ஒத்து பேசிவிட்டு இங்கே வருகிறார். அதில் தான் ஒரு வித்தியாசம். அதனால நீங்கள் கொலை செய்கிறீர்னா அப்போ விசுவாசி கொலை செய்கிறானா?
அப்படி அல்ல. சபைக்குள்ளாக கொலை செய்து கொண்டிருந்தானா? இல்லை. பொதுவாக கொலை நடக்கிறது, யுத்தம் நடக்கிறது எதனால? மனிதனுக்குள்ளாக இருக்கிற தீய நிகழ்வு. மற்றபடி பார்க்கும்போது உன் சகோதரனிடத்தில் அன்பில்லைனால் மனித கொலைக்கு ஒப்பானதாக வருகிறது. 1 யோவான் 3:15 என்று நினைக்கின்றேன். 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இந்த இடத்துல சகோதரனை வெறுப்பது. ஆகவே இதை ஃபிசிக்கல் மர்டர்னு எடுத்தால் ஜெனரலைஸ் பண்ணி பேசுவதாக எடுக்க முடியும். இல்லை ஸ்பிரிச்சுவல் மர்டர்னால் இந்த 1 யோவான் 3:15 தான் இதை பொருத்த முடியும். அப்படி என்றால் சக கிறிஸ்தவனை அல்லது சபையில் இருக்கிற கிறிஸ்தவனை சகோதரனை நாம் வெறுப்போமானால் அது கொலைக்கு ஒப்பானாக கூட இவர் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது பொறாமை உள்ளவர்களாக இருந்தும், இதுவும் பொறாமை இல்லாத மனுஷன் யார்? ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ள அது இருக்குதா? இருக்குது. இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். அப்படின்னா நீங்கள் சில நன்மைகளை அடைய விரும்புகிறீங்க. முதல் அதிகாரத்தில் சொன்னார்ல, நன்மையான எந்தையும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறேன்னு சொன்னார். ஆனால் அதை அடையலை நீங்கள். ஏன் என்னவென்றால், முதலாவது நீங்கள் சண்டை யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது. அப்படின்னா இப்போ பாவத்தினால மட்டும் அல்ல நீங்கள் அடையாமல் இருக்கிறது, உங்களுக்குள்ளாக இருக்கிற யுத்தத்தினால மட்டும் அல்ல நீங்கள் அடையாமல் இருக்கிறது தேவனிடம் வருகிற நன்மைகளை. ரெண்டாவது, நீங்கள் அவைகளுக்காக விண்ணப்பம் பண்ணுவதில்லை. எவைகளுக்காக? நம்மிலே இருக்கிறதான நமக்குள்ளாக இருக்கிற யுத்தங்களை, நமக்குள்ளாக இருக்கிற தேவையற்ற காரியங்களை விடுவதற்கு நீங்கள் ஜெபிக்கிறது இல்லை. பாருங்கள், இன்றைக்கி பொதுவான கிறிஸ்தவத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் செஞ்சுரியில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஜெபத்தை எடுத்து நம்ம ஆய்வு செய்தோன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஜெபங்கள் பல நிருபங்களை அவர் இருக்கிறார். நான் இதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், விண்ணப்பம் செய்கிறேன். அந்த ஜெபங்களை படித்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய இன்னர் குவாலிட்டிஸ் அது வளருவதற்காகத்தான் ஜெபம் பண்ணுவார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களை பார்ப்போமா? நம்முடைய இன்னர் குவாலிட்டிஸை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஜெபம் இருக்குதா? அப்படி நம்ம ஜெபம் பண்ணால் நம்முடைய சபைக்கு ஆட்கள் வருவாங்களா? வரமாட்டாங்க. நான் தீர்ப்புள்ளத வரவில்லை, சந்தேகம் என்று சொல்ல வருகின்றேன். ஏனென்றால் பொதுவாகவே இன்றைக்கு ஜெபம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? அடிப்படை தேவைகளுக்காக ஜெபிப்பதை விட்டு இன்றைய பிரசங்கம் என்னவென்றால், நீங்கள் கார் வாங்குவதற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தப்பு இல்லை, காரை கூட இன்றைக்கு அடிப்படை தேவை என்று வைத்துக் கொள்ளலாம். ஏரோப்ளைன் வாங்குவதற்காக நீங்கள் ஜெபிங்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் வந்தாயிட்டு. ஆனால் இங்கே அதை சொல்லலை. உங்களுடைய உள்ளான இச்சைகள், இப்படிப்பட்ட யுத்தங்கள், கொலைபாதகம், இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆனால் நீங்கள் அடையலை. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த யுத்தம் இன்னும் சரியாக போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அடையாமல் இருக்கிறீர்கள். அடுத்தது, அப்போ முதலாவது உங்களுக்கு கிடைக்காத ரீசன் நீங்கள் விண்ணப்பம் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதுக்காக ஜெபிக்கவே இல்லை. உங்களுடைய கேரக்டர் ஃபார்மேஷனுக்காக, குணாதிசயங்களில் மாற்றங்களுக்காக, கிறிஸ்துவின் சாயலில் வளர்வதற்கான ஜெபமே பண்ணுறதில்ல. 2:3 சொல்கிறாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. அப்போது கேரக்டர் மட்டும் அல்ல, உலக வாழ்வுடைய நன்மைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போதும் ஜனங்கள் உங்களுக்கு கிடைக்கல. ஏனென்றால் உங்களுடைய மோட்டிவ்ஸ் ஆர் ராங். எங்கேயும் அப்போ நம்முடைய இருதயத்தில் தான் பிரச்சனை வருது. அநேக வேளைகளில் நம்ம ஜெப வாழ்க்கையில் கூட நம்ம பல காரியங்களை ஜெபிப்போம். ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லலை, பைபிள் ஜெபிக்கணும் திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நம்ம மோட்டிவ்ஸ் சரியாக இல்லாமல் இருக்குமானால் நான் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் எஸ் என்கிற பதில் தரமாட்டார் என்பதான் இது நம்பணும். அதான் பொதுவாக ஜெபத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்களா, ஆண்டவர் சில ஜெபங்களுக்கு உடனடியாக பதிலளிக்கிறார், சில ஜெபங்களுக்கு தாமதித்து பதிலளிக்கிறார், சில ஜெபங்களுக்கு நோ என்றே சொல்லிவிடுகிறார். அப்போ ஏதனால் நோன்னு சொல்கிறாரு? அதை பார்க்கும்போது ஒன்றில் அவருடைய சித்தத்துக்கு வெளியே போய் நின்று ஜெபம் பண்ணும். அப்படியும்
சாத்தியம். அல்லது இதே போல் நம்முடைய இச்சைக்காக மட்டுமே ஜெபிப்போம், அப்பவும் ஆண்டவர் தராமல் இருக்கலாம் என்று சொல்கிறார். ஆகவே ஒன்று, விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறீர்கள், அதுவும் உங்களுக்குள்ளாக பிரச்சனைக்கு காரணம். ரெண்டாவது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்ப காரணம் உங்களுடைய நோக்கங்கள் தவறு. ஒன்று, வாழ்க்கை முறையிலே உள்ள தவறுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணவில்லை. ரெண்டாவது, நோக்கங்கள் தவறாக இருக்கிறபடினாலே அவனமான ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்று சொல்கிறார். அடுத்தது 4ஆம் வசனத்தில், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். இந்த இடத்துல விபச்சாரரே விபச்சாரிகள் என்று சொல்லும்போது அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும் அவர் சொல்லலை, அதை தொடர்ந்து சொல்லார், உலக சிநேகம்னு சொல்லார். அதாவது காட்லி வேல்யூஸ், தேவன் ஒரு வேல்யூஸை உலகத்துக்கு செட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த வேல்யூஸை விட்டு மாறி போகிறது தான் தவறு என்று சொல்லுவார். அதான் பாருங்கள், இப்போது நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டு எடுங்களா, பிஸ்னஸ் எடுங்களா, பிஸ்னஸில் இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நல்ல அட்வைஸ், நம்ம ஒரு பிஸ்னஸ் அட்வைஸ்கிட்ட போகிற கூட, நான் ஒரு முறை ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்க போயிருந்தேன். அவர் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள். அவருக்கு அப்போ அவரை நேரடியாக போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டேன், இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணலாமா. ஒரு அருமையான ஆலோசனை சொன்னார். எனக்கு அது இன்றைக்கும் பயனுடையதாக இருக்குது. ஆனால் அந்த எத்திக்ஸை சொன்னார், நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஈடுபட்டால் இன்னென்ன எத்திக்ஸில் தான் இருக்கணும். நான் இந்த எத்திக்ஸுக்குள்ளே நின்று தான் இந்த பிஸ்னஸை இவ்வளோ தூரம் பில்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு பக்கம் என்ன சொல்லாங்க, எண்ட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். அப்படின்னா வெற்றி தான் முக்கியம், நீ எந்த மீன்ஸில் வார, தப்பான வழியில் வார, அதெல்லாம் பார்க்காத, கடைசியில் வெற்றி பெற்றாச்சுன்னா உன்னை எல்லாரும் புகழ்வாங்க. அப்படி அல்ல, ஆண்டவர் எல்லா துறைக்கும் ஒரு வேல்யூஸை செட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த எத்திக்ஸை விட்டு நம்ம மாறிவிடக்கூடாது. அதான் சொல்ல, அப்படி பழைய ஏற்பாடில் பார்க்கும்போது முதலாவது இஸ்ரேல் மக்கள்கிட்ட நானே தேவன் சொன்னார், என்னை என்று உங்களுக்கு வேறு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படி அவங்க வேறு தெய்வத்திட்ட போகும்போது அதை விபச்சாரம்னு பேசினார். ஆகவே இங்கே நீங்கள் உலக சிநேகிதம் என்று சொல்லும்போது, நீங்கள் உலகம் சொல்லுகிறதான வேல்யூஸை நம்ம எடுத்தாலே அது இட் இஸ் ஈக்குவல் டு விபச்சாரம் தான். இதை நம்ம ஊழியங்களில் பார்க்கணும் பாருங்கள், சினிமா தியேட்டர்களில் என்னெல்லாம் பாட்டு பாடுறாங்களோ அது சர்ச்சில் பாடுறாங்க, அதுதான் சரின்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஞானமாக வாதிடுறாங்க. they articulate very well. பைபிள் சொல்லுது, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடக்கட்டும், சகலமும் ஒழுங்கும் கிரமமாக நடக்கட்டும், சகலமும் பரிசுத்தத்துக்கு நேராக நடக்கட்டும். அப்படியானால் அதுக்கு மாறாக செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க, தேவன் வகுத்திருக்கிறதான அந்த காட்லி வேல்யூக்கு எதிராக செயல்படுறாங்க. அது சபைக்குள்ளே வந்துட்டு, அதான் சொல்லல, இன்னைக்கு காட்லி வேல்யூஸில் இருக்கிற சபைக்கு ஆள் வரல. சில ஆச்சரியமாக இருக்கும், நம்ம இந்த காட்லி வேல்யூஸை டீச் பண்ணால் they don't want ஆடம்பரம், சினிமா பாட்டு, சர்ச்சுகள் இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் இன்னும் ஆரம்பிக்கல நினைக்கிறேன், இன்னும் எவ்வளோ சீக்கிரத்தில் வரலாம். ஆனால் ஆண்டவர் பாடம் படித்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சரி, ஆகவே அந்த தேவன் வகுத்திருக்கிறதான வேல்யூஸை நம்ம விட்டுவிடக்கூடாது. அடுத்த 5ஆம் வசனம், அதாவது இந்த புஸ்தகத்திலே கடினமான வசனம் என்று சிலர் சொல்கிறாங்க விளக்குவதற்கு, அல்லது இந்த அதிகாரத்திலே கடினமான வசனம் என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த 5ஆம் வசனத்தில் 2 பிரச்சனைகள் இருக்கிறது. முதலாவது வசனத்தை படிப்போம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதுன்னு நினைக்கிறீர்களா? முதலாவது பிரச்சனை, அந்த 2வது பகுதியில் இருக்கிற வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று ஒரு பதம். இதை ஆய்வு செய்த அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மேலே இருக்கிற வார்த்தை நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறாருங்கிற பதமானது அல்லது இந்த சொற்றொடரானது பைபிளில் எங்கேயுமே கிடையாது. நம்ம கையில் இருக்கிற பைபிளில் கிடையாது. அப்போக்ரைபல் புக்குன்னு சொல்லுவாங்கல்ல, தள்ளுபடி ஆகமங்கள், அதுலேயும் கிடையாது.
அப்படியானால் எதற்காக யாக்கோபு வேத வாக்கியம் என்று சொன்னார் என்பது ஒரு கேள்வி. அதுக்கு அறிஞர்கள் 2 பதிலை சொல்கிறாங்க. ஒன்று, செப்துவஜிந்துகளிலே பல பிரதிகள் இருந்தன. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரதியிலே அது இருந்திருக்கலாம் மொழிபெயர்ப்பில், அதற்கு ஒரு சாத்தியம். அடுத்து இன்னொரு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, உபாகமம் புஸ்தகத்தை கவனமாக படிக்கும்போது அது இந்த பிரின்சிபல் அங்கே செட் பண்ணுது. என்னது? தேவன் தன்னுடைய நாமத்து நிமித்தம் எவனமான வைராக்கியமுடையவராக இருக்கின்றார் என்றும், தேவனுடைய மக்கள் தேவன் பேரில் எவ்வளோ வைராக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வேல்யூஸை உபாகம புஸ்தகம் செட் பண்ணுது. அந்த செட் பண்ணுற வேல்யூவை அவர் தான் கர்த்தருடைய வார்த்தை அல்லது வாக்கியம்னு சொல்கிறாரு. நாட் எக்ஸாக்ட்லி வேர்ட் பை வேர்டு. அந்த ஐடியா அந்த உபாக புஸ்தகத்தில் என்ன வேல்யூஸ் செட் பண்ணியிருக்குதோ அதை அவர் தான் அவருக்கு கோட் பண்ணுறாரு. நாட் எக்ஸாக்ட் லிட்ரல் வெர்பாட்டிம்னு சொல்லுவாங்களா, வேர்டு பை வேர்டாக சொல்லாமல் அந்த ஐடியாவை சொல்லிட்டு வேத வாக்கியம்னு சொல்லாரு. ஆகவே இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று 2 கருத்துகள் இருக்கிறது. அடுத்து இது ஒரு பிரச்சனை. இனி 2வது பிரச்சனை என்னவென்றால், அதான் முதல் பகுதியே பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்ச இருக்கிறார் என்று. இப்போ எங்கே பிரச்சனை என்றால், ஆவி என்பது இந்த இடத்துல மனிதனுடைய ஆவியை சொல்லுகிறதா தேவனுடைய ஆவியை சொல்லுகிறதா? ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னா, இப்போ நமக்கு தமிழ் பைபிளில் படிக்கும்போது பிரச்சனை வரல. தமிழ் பைபிளில் படிக்கும்போது இப்போ படித்ததில் நமக்கு தேவனுடைய ஆவின்னு வந்துட்டு. ஆனால் கிரீக்கில் போய் படிக்கும்போது அப்படி அல்ல. ஏனென்றால் கிரீக்கு மொழிக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னென்னா, நமக்கு இங்கிலீஷில் படிக்கும்போது சப்ஜெக்ட் வெர்பு இதுதான் சென்டென்ஸ் ஆர்டர். சப்ஜெக்டுக்கு அடுத்த வெர்பு வரும். அப்படி தான் அப்போ தான் அது பொருள் கொடுக்கும். ஆனால் கிரீக்கு மொழியில் அப்படி கிடையாது. சப்ஜெக்டை தூக்கி எங்கேயும் போடலாம், வெர்பை தூக்கி எங்கேயும் போடலாம். அப்படி தான் அந்த பேச்சு. அது ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ் மொழி போல் வரும். தமிழில் கூட சப்ஜெக்ட் வெர்பை நீங்கள் சப்ஜெக்டையும் வெர்பையும் சொல்லணும் கிடையாது. மாற்றி சொன்னாலும் அது பொருளை கொடுக்கும். ஏகதேசம் கிரேக்க மொழியும் அப்படி தான். ஆகவே சப்ஜெக்ட் வெர்பு ஆர்டர் இல்லாமல் எழுதி வச்சுருப்பாங்க. அது அந்த கிரேக்க மொழி இலக்கணத்தோடு படிக்கும்போது அது புரியும். ஆகவே அங்கே ஸ்பிரிட்டு மாறி மாறி கிடக்கிறனால அறிஞர்களால் எந்த தீர்மானத்துக்கு வர முடியவில்லை என்றால், இந்த ஸ்பிரிட்டு மனிதனுடைய ஆவியை சொல்லுகிறதா அல்லது கர்த்தருடைய ஆவியை சொல்கிறதா என்கிற ஒரு கேள்விக்குறி இன்று வரை இருக்கிறது. அதனால தான் இந்த வசனம் தான் விளக்குவதுக்கு கடினமானது. ஆகவே அறிஞர்கள் 2 சொல்யூஷனை கொடுக்குறாங்க. என்னவென்றால், ஒன்று, தேவனுடைய ஆவியை இது குறிப்பதாக இருந்தால் அது இவனமாக வரலாம். அது ஆங்கிலத்திலே சொல்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் who dwells in us does not originate the lust and jealousy. That means he yearns with jealousy for our entire devotion to Christ. அப்படியானால் நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை இச்சையும் பொறாமையும் கொள்வதற்கு தூண்டுகிறவர் அல்ல. மாறாக நாம் தேவனுக்கு நேரான பரிசுத்தமான ஒரு வைராக்கியம் கொள்வதற்கு நம்மிடம் வாஞ்சியாக இருக்கின்றார். அது நம்மை குறித்து ஒரு கரிசனை உடையவராக இருக்கின்றார் என்று ஒரு விளக்கம். அப்படின்னா, இஃப் தி ஸ்பிரிட் ரெஃபர்ஸ் டு த ஹோலி ஸ்பிரிட். சரி, அப்படியானால் மனிதனுடைய ஆவி என்றால் என்ன பொருள் என்றால், இஃப் ஹியூமன் ஸ்பிரிட், அவர் ஹியூமன் ஸ்பிரிட் that is in us, that is the spirit of lust and envy, is the cause of all our unfaithfulness to God. அப்படியானால் மனிதனுடைய ஆவி என்று அதை புரிந்து கொள்வதாக இருந்தால், நம்முடைய ஆவிக்குள்ளாக இருக்கின்றதான இச்சைகளும் பொறாமைகளும் தான் தேவனுக்கு விரோதமான அனைத்து விதமான உண்மையற்ற தன்மைக்கும் காரணம் என்று சொல்கிறார். ஆனால் நமக்கு தமிழில் இதை மொழிபெயர்த்தவர்கள் இதை பரிசுத்த ஆவியானவர் என்கிற பொருளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தவறுண்டுமில்லை. நீங்கள் எந்த ஆவி எடுத்தாலும் அந்த கான்செப்டில் பெரிய மாற்றம் வரப்போகிறதில்லை. ஒன்றில் நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே நாம் ஈடுபடக்கூடாது, அல்லது
இச்சை அதுகளில் வைராக்கியமுடையவர்களாக இருக்கக்கூடாது. மனிதன் ஆவியாக இருந்தால் அது தேவனுடைய ஆவியாக இருக்குமானால் தேவனுக்கு நேரான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் வாஞ்சியாக இருக்கின்றார். ஆகவே எது இருந்தாலும் அது சொல்ல வருகிற கருத்து தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே 5ஆம் வசனத்தில் டெக்ஸ்டுவல் ப்ராப்ளம் இருந்தாலும் கருத்து சிதைவுகள் அதில் இல்லை. அடுத்த 6ஆம் வசனம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தவறான போதனை இருக்கிறது. பாவம் செய்ய செய்ய எவ்வளோ பாவம் செய்தாலும் அவர் கிருபை அளித்து கொண்டே இருப்பார் என்று. ஆங்கிலத்தில் ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லுவாங்க. கொஞ்சம் பாப்புலராக இருக்கிறது. ஆனால் அந்த ஹைப்பர் கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் நிறைய பேர் விழுந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்கள நியாயம் தீர்க்கையில், ஏனென்றால் தவறான போதனை தவறான வாழ்க்கை முறைக்கு தான் கொண்டு போகும். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. எதுக்கு? பாவம் செய்வதற்கல்ல, அல்ல பாவத்தில் தொடர்வதற்கல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை தருகிறார்னா தான் வசனது. அதை நம்ம கவனிக்க வேண்டும். அடுத்தது 7, 8 வசனங்களை படிப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவர் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இது வட துருவத்துக்கும் தென் துருவத்துக்குள்ள ஒப்பீடு மாதிரி. தேவன் என்பதை ஒரு துருவம் என்றால் சாத்தான் இன்னொரு துருவம். அவர் ரெண்டுக்குள்ள வேறுபாடை சொல்லார். என்ன சொல்லார்? தேவனுக்கு கீழ்ப்படியுங்க, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க என்ன சொல்கிறாரு. சாத்தானை எதிர்ப்பதற்கு நம்முடைய மாரலி, அதாவது இட் இஸ் நாட், அது சாத்தான் இருக்கிறதுனா இட் இஸ் நாட் எ மேஜிக்கல் வேர்ட் அப்படி சொல்கிறாங்க. அதே நேரம் மாரலி, மென்டலி, ஸ்கிரிப்சுரலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி எடுத்தார்? வேத வசனத்தின் மூலம் தான் எடுத்தார். ஸோ அவ்வளவுமாக நாம் வேத வசனத்தினுடைய துணையோடு எடுத்து நிற்க வேண்டும். அப்படி எதிர்ப்பதற்கான ஒரு முறையும் அவர் சொல்லியிருக்கிறார். தேவனிடத்தில் சேருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம். அப்போ எகைன் பரிசுத்த வாழ்க்கை தான் முக்கியமானது. அப்போது ஹைப்பர் கிரேஸுங்கிறது ஒரு புரட்டு தான் பார்க்குறோம். ஏன்னா பரிசுத்தமுள்ளவர்களை சுற்றிங்க, இருமனமுள்ளவர்கள்னா இதை இரண்டு ஆத்துமாக்கள் உள்ளவர்களாக அந்த வார்த்தையாகும். இரண்டு ஆத்மா உள்ள ஒரு மனிதனால் எப்படி வாழ முடியும்? ஆகவே அந்த இரு மனதும் கூடாது. சில விளக்க என்ன சொல்லுவாங்கன்னா, இருமனவர்களா ஹைப்போக்ரைஸ், ஹிப்போக்ரட்டிக், ஒரு கைப்பிடி ஒரு காப்பிடி, அதெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். அடுத்தது, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கூடாது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். இதில் அந்த 9ஆம் வசனம் கன்ஃபெஷன் ஆஃப் சின்னை தான் சொல்லும். ஏன்னா பரிசுத்தமாக்க வேண்டும். முந்தின வசனம் எப்படி பரிசுத்தமாகுவது? கன்ஃபெஷன் ஆஃப் சின். சமீபத்தில் அந்த யூடியூப்ல எல்லாம் ஒரு பிரபலமான ஒரு மனிதர் பேசி கொண்டிருந்தார். அவருக்கு பேர், உண்மையான பேர் நமக்கு தெரியாது, ஆனால் லெலின் என்று சொல்லுவாங்க. இப்போ அவர் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போயிட்டார்னு சொல்கிறாங்க. அவர் கிறிஸ்தவ வேடம் தரித்து அவர் போதித்த போது அவர் போதித்தது என்னவென்றால், நீங்கள் எவ்வளோ பாவம் செய்யுங்க, ஒரு பிரச்சனை இல்லை, மன்னிப்பும் கேட்க வேண்டாம், அதாக முக்கியம். பாவம் செய்யுங்க என்று சொல்லியது அதே தப்பு. பாவமே செய்தாலும் மன்னிப்பே கேட்க வேண்டாம் என்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சார். இந்த வசனத்தை அவர் ஒரு முறையாவது கொஞ்சம் கவனமாக படிச்சிருந்தாருன்னா அந்த பிரச்சனை வந்திருக்கார். ஏன்னா நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். எதுக்கு அழணும்? பாவமே மன்னிப்பை கேட்க வேண்டாம்னா இல்லை. லாஜிக்கல் கொஸ்டினை பாருங்களா. இஃப் யூ டு நாட் வாண்ட் டு ஆஸ்க் forgiveness from God, why should we cry? எதுக்கு நம்ம அழணும்? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் எப்போ அழுதாங்க, எப்போ ரெட்டுடுத்துனாங்க, எப்போ புலம்புனாங்க? பாவ மன்னிப்பை கேட்பதுக்காக.
அந்த ஐடியாவில் தான் அதை டெவலப் பண்ணுறாரு. நம்ம திரும்ப ஞாபகத்தில் வரணும், யூதர்கள். அப்போ அந்த யூத செட்டப்பில் வந்த கிறிஸ்தவ சபையிட்டையும் இனிமேல் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, ஆகவே இனிமேல் நீங்கள் மன்னிப்பே கேட்க வேண்டாம்னு சொல்லலை. கிறிஸ்துவுக்குள்ள அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டன உண்மை. கிறிஸ்து நம்முடைய அனைத்து பாவங்களையும் போக்குவதற்கு வல்லமாக இருக்கிறார், அது உண்மை. கிறிஸ்துடைய ரத்தம் மட்டுமே நம்முடைய அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்புக்கு சான்றாகவும் இருக்கிறது. ஆனால் அதற்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்கிற போதனை பைபிளை அறியாத ஒருவரால் வருகிற போதனை. ஆக அப்படி எங்கேயாவது ஒரு போதனைகள் கேட்கப்படுமானால் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு அப்படிப்பட்ட போதனைகளெல்லாம் யூடியூப்லாம் பரவி இருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அதுதான் தாழ்மைக்கு அடையாளம். அடுத்து சொல்லாரு, அப்பொழுது அவர் உயர்த்துவார். இட்ஸ் எ ப்ராமிஸ் இல்லையா? நீங்கள் இதை செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது 11-12 வசனங்கள். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விதமாய் பேசாதிருங்கள். சகோதரருக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவதனால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாக இருப்பாய். இந்த இடத்துல சகோதரனை குறை சொல்லுவது என்று சொல்லும்போது ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடாது. சகோதரிடம் இருக்கிறதான தவறான காரியங்களை கடிந்து கொள்வதல்ல, அல்லது தவறான போதனைகளை கடிந்து கொள்வதல்ல. த மோட்டிவ்ஸ் ஷுட் நாட் பி ஜட்ஜ்டு. அப்படி வருகிறார். நம்முடைய ஒரு சகோதரனோடு பழகிறோம், ஏதாவது ஒன்று செய்திருப்பாங்க, we don't know why he did. நம்ம அதுக்கு ஒரு தவறான மோட்டிவை கற்பித்து அவர் இது இப்படி செய்தது அதனால தான் செய்தார், ஆகவே அது தவறு என்கிற ஒரு நியாய தீர்ப்பை தீர்க்காதே. ஏனென்றால் இங்கே இந்த இடத்துலேருந்து அந்த யூதர்களுடைய மைண்ட் வேணும். யூதர்கள் என்ன செய்வாங்களான்னா, ஒரு மனிதன் ஒருவனை அந்த மோட்டிவ்ஸை நியாயம் தீர்ப்பானால் நீ கடவுளான்னு கேட்பாங்க. என்ன அதுக்கு அர்த்தம் என்றால் பிறருடைய, ஏன்னா காட் ஒன்லி நோஸ் த மோட்டிவ்ஸ். பிறருடைய மோட்டிவை நீ நியாயம் தீர்ப்பாயானால் யூ ஆர் அஸ்யூமிங் த பிளேஸ் ஆஃப் காட். நீ தேவனுக்கு இருக்கிற இடத்துல இருந்து நீ பேசுகிற. அப்படி தான் கிறிஸ்தவத்துலேயும். அப்படி செய்யாத, மோட்டிவேஷனை ஜட்ஜ் பண்ணாத. யூ டூ நாட் நோ த மோட்டிவ். ஏன் அவன் அதை செய்தான்னு தெரியாது. அதில் தவறு இருக்குமானால் அதை சுட்டி காட்டலாம். டூ நாட் ஜட்ஜ் ஹிம். அதான் அடுத்த சொல்லாரு, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிற ஒருவரே, அவரே ரட்சிக்கும் அழிக்கும் வல்லவர். அதனால் நீ மோட்டிவை ஜட்ஜ் பண்ணாத. மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? நீ யாரு? நீ கடவுளா? ஆகவே அவருடைய மோட்டிவ்ஸை தான் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவருடைய தவறான போதனைகளை பைபிளே கடிந்து கொண்டிருக்குது. ஏன்னா ரெண்டும் இதை போட்டு குழப்புறாங்க. ஏன்னா இன்னைக்கு சிலரை நம்ம அந்த சுவிசேஷத்தை சொல்லி சிலர் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப கள்ள போதகர்கள் பெருகிட்டாங்கன்னு நம்ம சொன்னோன்னா அதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, அவங்களும் பைபிள் தானே வச்சுருக்கிறாங்க. அப்படி அல்ல. ஒருவனுடைய மோட்டிவை நம்ம தவறு சொல்லலாம். அவருடைய நடத்தைகளே தவறு இருக்குமானால் அதை கடிந்து கொள்ளலாம். ரெண்டுக்கும் வித்தியாசத்தையும் நம்ம புரியணும். ஏன்னா பைபிளே இப்போ யாக்கோபை எதுக்கு எழுதுகிறாரு? சபையில் உள்ள தவறான காரியங்களை கடிந்து கொண்டு தான் எழுதுகிறார். ஒன்லி திங் ஹி சேஸ், சகோதரனுடைய மோட்டிவ்களை ஜட்ஜ் பண்ணாத, அது உனக்கு வேலை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் சர்ச்சுக்கு வரான்னு வச்சுவிடுவோம், கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டான், என்ன செய்ய முடியும்? லேட்டாகி வந்தான், உனக்கு கடவுள் பக்தியே இல்லை, அதனால தான் பிந்தி வந்தேன் நம்ம சொன்னோன்னா என்ன அர்த்தம்? நீ ஜட்ஜ் அந்த மோட்டிவை ஜட்ஜ் பண்ணுறோம். அவனும் பஸ் லேட்டாக இருக்கலாம், ஏதோ தவிர்க்க முடியாதுல்ல, லேட்டாக இருந்துக்கலாம். அப்போ உனக்கு பக்தி இருந்துன்னா ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணுற, நீ 10 மணிக்கு வரையிலன்னா கேட்டை நான் பூட்டிடுவேன். அதில் என்ன அப்போது? சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் அது பக்தியிலேருந்து தீர்மானம், அதுதான் மோட்டிவை நம்ம ஜட்ஜ் பண்ணாது கூடாது. சரி, டைம் இருக்கனால அடுத்த வசனங்கள் நம்ம போய்விடுவோம். மேலும் நாங்கள் இன்றைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒருவரிடம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று எண்ணுகிறவர்களே கேளுங்கள்.
நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. அது அந்த வசன பகுதியில் அந்த கிறிஸ்தவர்களை நெருக்குகிறவர்களை குறித்தும் சில ஆலோசனை கொடுக்குறார். அதில் முதலாவது அந்த 13ஆம் வசனம் என்னென்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ட் அது கூடாது என்பதான் நோக்கம். பாருங்கள், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று பண்ணுவர்களை கேளுங்கள். அப்படின்னா திட்டம் போடக்கூடாதுன்னு இல்லை. ஆண்டவராக இயேசுவே பல உவமைகளில் நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆகவே இந்த வசனம் நீங்கள் திட்டம் போட்டு செய்யக்கூடாது, திட்டம் போடாமலே எல்லாம் செய்யலாம் அப்படி சொல்லவில்லை. சுய என்னது செல்ஃப் கான்ஃபிடென்ட், அதாவது தன்னம்பிக்கை. தேவன் பேர் நம்பிக்கை வைக்காமல் வெறும் தன்னம்பிக்கையினால் உங்களுடைய திட்டங்களை வகுக்காதிருங்கள். ஏதான் அடுத்த சொல்லாரு, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நீங்களே இல்லை, ஒரு ஆண்டவர் உண்மை சொன்னார் இல்லையா, ஒருத்தன் பெரிய வயலை அறுத்தான், அதிகமான விளைச்சல், தன் ஆத்மாவை நோக்கி என்ன சொன்னான்? என் ஆத்மாவே புசித்து குடித்து இளைப்பாறு, களஞ்சியங்களை பெரிதாக்குங்க. ஆண்டவர் அவனை பார்த்து நகைத்தார். இல்லை, நாளைக்கு நீ இருப்பியா தெரியாதே. அதனால தான் அவர் சொன்னார், சுய தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல் அப்படி சொல்ல வேண்டாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே, நீர் குமிழை போல் இருக்கிறதே, அல்ல நீராவி போல் இருக்கிறதே இல்லையா, சில நேரத்தில் மறைந்து போகும். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், எப்படி சொல்லணுமா, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், நம்ம அப்படி ஒவ்வொரு தடையும் சொல்லுவோமா? நம்ம எந்த திட்டம் போடும்போதும் என்ன சொல்லணுமா, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்போது திட்டம் போட்டு செய்ய வேண்டாம் என்று பைபிள் சொல்லவில்லை. நீங்கள் செய்கிற திட்டங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள், கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணியுங்கள் என்று சொல்லுங்கள். அவை கர்த்தர் சித்தமானால் என்று நாம் அவைகளை அர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் அதை பொறுப்பேற்றுக் கொள்வார். நமக்கும் ஜீவனை தந்தால் நாம் அதை செய்ய முடியும். 16ஆம் வசனத்தில், இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்க ஆயிருக்கிறது. செல்ஃப் சென்டர்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் கூடாது, செல்ஃப் சென்டர்ட்னஸும் கூடாது. இது இந்த அதிகாரத்தை தொடங்கும் போதே ஆல்மோஸ்ட்டு செல்ஃப் சென்டர்ட்லாம் தொடங்குறார். உங்களுக்குள்ளாக இருக்கிற போராட்டம் என்று சொல்கிறார். இப்போ அதை சொல்கிறாரு, வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீங்க இல்லையா. ஆதலால் 17ஆம் வசனம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் படித்தோம் அல்லவா, அதே கருத்து. அப்படியானால் நமக்குள்ளாக அந்த போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தில் என்ன செய்யணுமா, ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அது எப்படினில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்போது நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும்? நன்மை செய்யாமலே போகலாமா? இல்லை, யாக்கோபு சொல்லாரு, நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய அறிஞ்சிருக்கிற, நன்மை செய்ய முடியலை, ஆனால் இதையும் வெற்றி கொண்டு நன்மை செய்ய வேண்டும். ஏன்னா நன்மை செய்யாமல் இருந்துட்டோன்னா அது பாவமாக இருக்குது. ஆகவே நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வது எப்படி செய்ய முடியும்? நாம் ஏற்கனவே கர்த்தருடைய சித்தத்தினால்தான் செய்ய முடியும். நன்மை செய்வதற்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ரெண்டாவதாக கர்த்தருடைய காட்லி வேல்யூஸை நம்ம அடாப்ட் பண்ணணும். காட்லி வேல்யூஸ் அடாப்ட் பண்ணணும், ஜெபிக்கணும், நன்மை செய்யணுங்கிற அந்த டிட்டர்மினேஷன் இருக்கணும். அப்போ தான் அவையெல்லாம். இதோடு நம்ம இதை முடித்துக்கொள்வோம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளலாம். கட்டாயம் பிரச்சனை இல்லை. அதாவது எல்லா நிருபங்களும் எழுதப்பட்டு ஒரு பிரச்சனை அல்ல, அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு தான் எழுதுகிறாங்க. அதனால் எல்லா நிருபத்துக்கும் பின்னால் அதாவது நம்ம பேக்ரவுண்டுன்னு சொல்லலாம்.
ஆல்மோஸ்ட் சிமிலர் டு புரியுது. அது கொஞ்சம் வேற மாதிரி போச்சு இதுலேயும். ஆமாம், அதாவது ஆமாம், அங்கே வந்து ரிலீஜியஸ் கல்ட்டும் சேர்ந்து வருது, இங்கே ரிலீஜியஸ் கல்ட் வரல. அதுங்க தான் கொரிந்துக்கு இதுக்கு வித்தியாசம். மற்றபடி அதனால தான் அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, மேனி சின்னர் தானே, அவன் யூதனாக இருந்தா என்ன, கிரேக்கனாக இருந்தா என்ன, மேனி சின்னர், அதில் தான் அவன் வெளியில் வரான். கிறிஸ்டியன்ஸ் ரைட் வந்து லாட் ஆஃப் கரெக்ஷன், லாட் ஆஃப் எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு நாள் நம்ம மாறக்கூடாது. எடுத்த உடனே யாரும் பர்ஃபெக்ட் ஆக முடியாது, பட் பர்ஃபெக்ட் டுவர்ட் பர்ஃபெக்ஷன் இருக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் சொல்லல உங்களுக்கு அந்த நம்ம அந்த படித்த அதில் வசனத்தில் 7:8 தானே பார்க்குறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாகுங்கள். ஸோ அதுக்கு தான் நம்ம போகணும். அது பர்ஃபெக்ட், நோபடி இஸ் பர்ஃபெக்ட். இந்த வேர்ல்டு இப்போ 100% ஒருத்தன் பர்ஃபெக்ட்னஸ் அடைவானா என்பது அது கூட கேள்விக்குறி. ஆனால் எவ்ரிடே ஹி ஹாஸ் டு ரன் டுவர்ட் த ஹோலினஸ் தான். அதை மாற்ற முடியாது. இந்த 7:8 ஒரு சின்ன டவுட் ஃப்ரேம் பண்ணல. இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதல், பிசாஸ் எதிர்த்து நில்லுங்கள். இது வந்து இது அவர் ஜஸ்ட் டெல்லிங் த பாயிண்டா, இல்லை வந்து இதில் பிசாஸ் சீம்ஸ் டு பி வெரி பர்சனல் டு பிசாஸ் அதான் வெரி குட். அதனால தான் நம்ம அந்த 4ஆம் வசனத்துலேருந்தே அந்த கருத்தை எடுக்கணும். பார்த்துடுங்க, அந்த காட்லி வேல்யூஸு, சாட்டானிக் வேல்யூஸ், அது வேர்ல்ட்லி வேல்யூஸ். இந்த 2 வேல்யூக்குள்ள பேட்டில் தான். அதனால தான் யுத்தம் செய்கிறது. நம்முடைய அவயவங்களில் மட்டும் அல்ல இந்த வார். ஏன்னா நீங்கள் 2 வேல்யூஸ் ஒன்றும் வேண்டாமல், இப்போ நான் இன்றைக்கி இப்போது அமெரிக்க எலெக்ஷன் நடந்தது. அந்த 2 கட்சிகளுடைய பிரச்சாரத்தில் ஒரு கட்சிக்கு இதில் வந்து பிப்ளிக்கல் வேல்யூஸ் வந்து நல்லிஃபை பண்ணிவிட்டு அவங்க கேஷில் புலம் பண்ணுறாங்க. இன்னொரு பார்ட்டி அதை கரப்ஷனை விட்டுருங்க, இந்த காட்லி வேல்யூஸ், சில வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூஸை அவங்க அட்லீஸ்ட் அப்ஹோல்ட் பண்ணுங்கிற கான்செப்ட் அவங்கள்ட்ட இருக்குது. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது ரெண்டாவது. பட் ஒரு பார்ட்டி அவுட்ரைட்லி நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், அபார்ஷன் அப்படி தான் என்னெல்லாம் சொல்கிறாங்களா, எல்ஜிபிடிக்யூவா எல்லாம் நாங்கள் பர்மிஷன் கொடுப்போம். அந்த மாதிரி இன்றைக்கு பல கட்சியில். அப்போ வாட் இஸ் த வேல்யூஸ்? அந்த வேல்யூஸ் தான் பேட்டில். ஆமாம், உலக காட்லி வேல்யூஸ், சாட்டானிக் வேல்யூஸ், இந்த 2 வேல்யூஸ் உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. இந்த வேல்யூஸ் வந்து சர்ச்சை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, தனி மனிதனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. தனி மனிதனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அது அவனுக்கும் ஆபத்து, சர்ச்சை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அது சர்ச்சுக்கும் ஆபத்து, சொசைட்டிக்கும் ஆபத்து. அது மாற்றம். இன்றைக்கும் நம்ம துரதிர்ஷ்டவசமாக சபைகளில் அந்த வேர்ல்டு வேல்யூஸுக்கு தான் சபைகளே வேல்யூ கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சபைகளை எலெக்ட் பண்ணிய லீடர்ஸை நீங்கள் எடுங்களா, கரப்ட் லீடர்ஸை சபை எலெக்ட் பண்ணது சர்ச் எலெக்ஷனில். நான் பேர்கள் ஒன்றும் சொல்ல இப்போ விரும்பலை. சர்ச்சு யாரை ப்ரீச்சர்ஸாக கூப்பிடுது? ரொம்ப வேதனையாக இருக்குங்க. சில வேலை தனிப்பட்ட முறையில் நான் யாரும் நியாயம் தீர்க்க வரல. பட் நம்ம இந்த வேல்யூஸோடு ஒப்பிடும்போது அவுட்ரைட்லாம் அந்த வேல்யூஸை டினை பண்ணுறவங்கள தான் இன்றைக்கி பெரிய பெரிய சர்ச்சில் கூப்பிட்றாங்க. கேட்டால் நான் ஒரு முறை ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் இப்படி கூப்பிட்றீங்க? அவங்க வந்தால் தான் ஆள் வருது. எப்படி godly values not taught in the church, and so they do not know yes what is really the godly values that they yes follow. And so the preachers wonder how much of the godly values they follow. yes. அதாவது இந்த இடத்துல தான் ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு 3 செஞ்சுரி கிறிஸ்டியானிட்டி நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் வந்தது. என்னென்னா, ஆல்ரெடி தேர் வேர் மெனி ரிலீஜன்ஸ்,
கிரேக்கோ ரோமன் ரிலீஜியன்ஸு, பேகன் ரிலீஜியன்ஸ், இப்படி பல ரிலீஜன் இருக்குது. இந்த ரிலீஜன்ஸில் வந்து அன்னைக்குள்ள அந்த காட்லி வேல்யூஸ் இல்லை மாரல் வேல்யூஸை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா, அந்த யூத மதம் சொன்ன காட்லி வேல்யூஸ் ஹையாக இருந்துச்சு. அதனால தான் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியானிட்டிக்கு கொஞ்சம் முன்னெல்லாம் நிறைய கிரேக்க ரோமர்களே கொஞ்சம் எஜுகேட்டடு சிந்திக்கிறவங்க யூத மதம் பரவாயில்லைன்னு அங்கே ஷிஃப்ட் ஆனாங்க. அதான் ப்ராசலைட்டேஷன் நம்ம சொல்கிறோம். பலர் அப்படி போனாங்க இந்த யூத மதத்துக்கு மேலே. சிலர் மதம் மாறாமலே யூத ஜபாலயங்களில் போய் அந்த ப்ரீச்சிங்கெல்லாம் கேட்பாங்க. என்னென்னா அந்த வேல்யூஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த செட்டப்பில் கிறிஸ்தவம் வருகிறது ரொம்ப கவனிக்கணும். நம்ம இந்த வேல்யூஸை மட்டும் பேசுகிறோம். இப்போ மற்ற தியாலஜிக்கல் ஏரியாவில் போக வேண்டாம், எத்திக்ஸில் மட்டும் இப்போ எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி இல்லைங்கன்னா, இந்த ஃபஸ்ட் செஞ்சுரியில் கிறிஸ்தவம் ஸ்தாபிக்கப்படுது, கிறிஸ்தவம் வளருகிறது. கிறிஸ்தவம் வளரும்போது அன்றைக்கு இருந்த மக்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா, பேகன் ரிலீஜனை விட யூத மதம் பெஸ்ட்டு. இனி யூத மதமும் பேகன் ரிலீஜன் உள்ள அத்தனை எத்திக்ஸையும் எடுக்கும்போது கிறிஸ்டியானிட்டி அதில் எக்ஸலாக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த ஆக்சுவலாக நம்ம மதம் மாறியது கிறிஸ்துவ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார் நம்ம சொல்லலாம். இந்த ரோம பேரரசு கிறிஸ்தவமாக மாறுவதற்கு முன்பு கிறிஸ்தவம் வளர்ந்ததே. இதனால் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், பல ரீசனை சொல்லுவாங்க. காஸ்பல் கரெக்டாக பிரசங்கம் பண்ணப்பட்டது, நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் நாங்கள் அற்புதம் செய்தார், உண்மை. இத்தோடு இன்னொரு காரியத்தை யாருமே சொல்லாதது, இந்த மாரல் வேல்யூஸை சபை ஹோல்டு பண்ணிச்சு. அப்போ மற்றவங்க பார்த்தாங்க, நம்ம இந்த மாரல் வேல்யூ இல்லாமல் வாழ்ந்தாலும் தெர் இஸ் நோ பீஸ், மனதில் சமாதானம் இல்லை, சமுதாயத்தில் பிரச்சனை, அப்படி நிறைய காரியங்கள் இருந்தனால they were attracted toward Christianity. This is one of the reason. நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் கரெக்டாக இருந்தால் பிலிப்பிய சபையுடைய பேக்ரவுண்டில் அது வரும். எனக்கு அந்த பிலிப்பியனா எஃபேசியனா ஜஸ்ட்டு எனக்கு ஞாபகம் கரெக்டாக இருந்தால் பிலிப்பியன்ஸில் அது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. அங்கே நிறைய பேர் அதில் திரும்ப வந்தாங்க. ரீசன், இந்த வேல்யூஸ் வந்து தே அட்ராக்டட். அதனால் இன்றைக்கும் சபை வேல்யூவில் நிற்குமானால் இந்த கூட்டத்தை விட அதிக கூட்டம் வரும். ஏன் கூட்டம் இல்லைன்னா, நீங்களும் நாங்களும் ஒன்று தானே ஐயா, எங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நாங்கள் எதுக்கு ஒய் ஷுட் பிகம் டு சர்ச்? இங்கே சபைக்கு வேல்யூ கூடி வாங்கிட்டு அங்கே சமாதானம் தான் இங்கே தான் வருவான். நம்ம தேவையில்லாத ஆட்டம் பாட்டம் கூத்தாட்டம் அது ஒன்றும் போட வேண்டாம். சபை அப்படி தான் வளர்ந்து. ரோம பேரரசு கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ தழுவின பின்பு அது ஒரு வளர்ச்சினா, அதுக்கு முன்ன 300 ஆண்டு எப்படி வளர்ந்தது? ஒன் ஆஃப் த ரீசன், திரும்ப சொல்கிறேன், ஒன் ஆஃப் த ரீசன் சர்ச் ஹோல்ட் ஃபார் த மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸ். அது பேகன் ரிலீஜன் உள்ளவங்களை படித்தவங்களை யோசிக்க வச்சோம். இது நல்லா இருக்குது, சிம்பிள் லைஃபு. ஆனால் இன்னைக்கு யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஒன் ஆஃப் தான் கட்டாயம் பைபிள் ஸ்டடி இன் த சென்ஸ் தியாலஜிக்கல் ஸ்டடி வேணும். இன்றைக்கி நீங்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் எடுத்து பாருங்கள், இர்ரெஸ்பெக்டிவ் டினாமினேஷன். நான் எல்லா டினாமினேஷன் மக்கள்கிட்டையும் நான் பழகியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். துரதிர்ஷ்டவசமாக அந்த கிறிஸ்தவ டாக்டரின் இல்லை, கிறிஸ்டியன் லைஃப் ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த டாக்டரின் இல்லாத ஒரு கிறிஸ்தவம், அது வேதனையான ஒன்று. பாஸ்டர்ஸுக்கு தெரியும், ஆனால் அவங்க ஏன் சொல்லலை, அதெல்லாம் எப்படி அது ஒன்று எனக்கு தெரியும். நான் நிறைய லாட் ஆஃப் டைம். ஆனால் என்னென்னா, இந்த தியாலஜிக்கல் காலேஜில் போயிட்டு வருகிறாங்கல்ல பாஸ்டர்ஸு, 10% தான் தியாலஜிக்கலி சவுண்டு. நான் அவங்களுக்கு பல ஈவன் கேத்தலிக் ப்ரீஸ்ட்டே நான் பேசியிருக்கேன். அவங்களே 10% தான் இவ்வளோ அவங்க அங்கே வடிகட்டப்பட்ட வாரவங்களாக. ஒரு 10% தான் வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி, அதை எப்படி கன்வே பண்ணணுன்றதை தெரிஞ்சுப்பாங்க. பாக்கி 90 நேம் ஷேக் தான். அதாவது அவங்களுக்கு மினிஸ்ட்ரி அவங்க கற்றுக்கிட்டு வராங்க, நான் அதை தவறுன்னு சொல்லலை.
பட் அந்த குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, the output, they are unable to bring the output. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அது என்னன்னா இருக்கிறவங்களாவது நல்லா பண்ணலாம், இருக்கிறவங்க மாறி மாறி சபைகளில் போய் பண்ணலாம், பட்டு லோக்கல் பாலிட்டிக்ஸ் அவையெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை.